நம்ம வாழ்க்கையில் எப்படி இப்போ இருக்கக்கூடிய நிலமையில இருந்து மட்டும் இல்லாமல் கஷ்டமான சூழல்களில் இருந்தும் நம்மளை விட கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கஷ்டமான சூழல்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது, பேர குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது, அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இனம் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், அடுத்த கட்ட நிலைமைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு முயற்சி தேவை, கடுமையான உழைப்பு தேவை, அதுக்கு நல்ல எண்ணங்கள் தேவைன்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆடம்பர விஷயங்களில் அதிகமாகவும் நம்மளோட தேவைகளை அதிகப்படியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க. அப்போல்லாம் கம்பு, சோளம், கேழ்வரகு இது மாதிரி தானிய உணவுகளை பத்திரப்படுத்தி விவசாயத்துக்கு போக மீதி தானியங்களை ஒரு மண்பானையை போட்டு ஒரு களையத்தில் போட்டு பூமிக்கு அடியில் நோண்டி அதை மறைச்சி வச்சுருப்பாங்களாம். இக்கட்டான சூழல்கள் வரும்பொழுது, இக்கட்டான காலகட்டம் வரும்போது அந்த உணவுகளை எடுத்து சமையலுக்கோ இல்லை பயிரிடுறதுக்கோ இல்லை வேறு தானியம் பண்ணுறதுக்கோ இல்லை திருவிழா காலகட்டங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிற மாதிரியான சூழல்களை அந்த காலத்தில் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ ஒழுங்கான முறையில் அப்போயெல்லாம் பாடசாலைக்கு போய் நல்ல விதமாக படித்தாங்க, 8 தெளி நூல்கள் பற்றி படித்தாங்க, சிலப்பதிகாரத்தை பற்றி படிச்சிருக்கிறாங்க, மணிமேகலை பற்றி படிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி புராணங்களில் வரக்கூடிய ராமாயணங்கள் பற்றி படித்து இப்போவும் கேட்டால் கூட எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க ராமலட்சுமணன் பற்றி சொல்கிறாங்க, ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே வாரி வாரி கொடுத்தான்னு சொல்கிறாங்கல்ல, கர்ணனை பற்றி இப்போவும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே இருக்க தியாகிகளாக இருக்கக்கூடிய நம்மளோட தந்தையையும் தாயையும் நம்ம ஒரு நாளும் கூட நம்ம சொல்ல மாட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக முடியும், நடந்து போனால் பிள்ளைக்கு கால் வலிக்குமேன்னு நினச்சி என்ன செய்வாங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயா சேர்ப்பாங்க, 10 ரூபாயா சேர்ப்பாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா கூட 10 ரூபா தான் சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பயல்கிட்ட, ஆமாப்பா என் சைக்கிள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த கஷ்டம் அறிஞ்சு, நல்லது கெட்டது அறிஞ்சு, அப்படிப்பட்ட நிலைமையிலையும் நம்மளோட அப்பா கஷ்டப்பட்டுருக்காருங்கிறத கூட இருந்து பார்த்தவங்க, எங்கள் அப்பா இதை கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்து எனக்காக எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் ஆசையிலையும் பேராசையிலையும் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதவங்க வசதியான வாய்ப்புகளையும் கஷ்ட சூழல்களையும் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னு? நான் அதை சொல்லணுமா? நான் அதை சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா 50,000 ரூபா வாங்கி கொடுத்த சைக்கிள், இதில் இந்த சைக்கிள் இல்லாட்டி கூட இன்னொரு சைக்கிள் என்னால் வாங்க முடியும். ஆனால் அதே நடுத்தர வர்க்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மக்களாக இருக்கட்டும், ஒரு நல்லவங்களாக இருக்கட்டும், ஒரு கஷ்டப்படுற சூழலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் வாங்கினாங்க யார், எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ சொந்தக்காரவங்களோ வாங்கி கொடுத்தா கூட, எங்கள் மாமா ஒரு துணி எடுத்து கொடுத்தாரு, எங்கள் சித்தப்பா எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா எனக்கு பழைய சாதம் இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு சுடு சாதம் எனக்கு ஆக்கி போட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறது மாதிரி, நமக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டோம்னா அதுக்கு காசு தேவை. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளோட பணத்தை கொண்டுட்டு போகணுன்னா கூட
ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், தனியார் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது மணி தான். அதுக்கு நான் போய் திருட சொல்லலை, ஏமாற்ற சொல்லலை, கொள்ளையடிக்கவும் சொல்லலை. அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு பரம்பரை தொழில்னு ஒன்று இருக்குமா இல்லையா? எனக்குன்னு ஒரு பரம்பரை தொழில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தொழில் எடுத்து செய்யலாம். அப்படி இல்லாட்டி நல்ல விதமாக படித்தோம்னா படித்ததுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கலாம். அது இல்லாமல் சொந்த தொழிலையும் உருவாக்கிக்கலாம். இது மாதிரி அடிப்படைகளை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தின ஒழிய நமக்கு தேவைங்கிறதுக்காக திருட்டு தொழில் ஆரம்பித்தோம்னா 2 தலைமுறை 3 தலைமுறை ஆகியும் அந்த பழக்கவழக்கம் விடாத மக்களும் இன்னமும் இருக்கிறாங்க. நம்மளோட பசி கொடுமைக்காகவும் நம்மளோட புள்ள ஒட்டியில் வளர்க்குறதுக்காகவும் தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணவங்க கூட இன்னமும் அந்த திருட்டு தொழிலை விடாத அளவுக்கு கிராமங்கள்லேயும் இன்னும் அதிகப்படியான நடைமுறைகள் இருக்குது. இதே மாதிரி டவுன் பக்கமும் இதே மாதிரி தான். திருடுறவங்க 10 பேரை சேர்த்துக்கிட்டு திருடுறாங்க. கொள்ளையடிக்கிறவங்க 50 பேர்த்துக்கு மேலே திருடுறாங்க. அது முக்கியமாக ஆடம்பர பொருட்களான வைரம், வெள்ளி, இது மாதிரி உயர் ரக விதமான பொருளை எல்லாம் திருடுறத நம்மளாலே பார்த்துக்கிறோம். நம்மளுடைய தகுதிகளை அறிஞ்சு, நம்மளோட நிலைமைகளை அறிஞ்சு, தன்னுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழக்கூடிய மனுஷன்தான் சிறந்த மனுஷங்கிறது இந்த திமிங்கலத்தையோடைய சரியான முடிவு.